வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி ஒரு குறைந்த நேரத்தில் ஒரு சுவையான வெங்காய மிளகாய் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மா, பச்சை கோதுமை மா எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். கொஞ்சம் அரை தேக்கரண்டி உப்பு பவுடர், அடுத்ததாக பட்டர். கொஞ்சம் இளகின இடத்துல இருக்குது. இளகின பட்டரில் ஒரு 2 மீசக்கரண்டி போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வெங்காயம், சிவப்பு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டியிருக்கிறேன். மற்றது பச்சை மிளகாயும் ஒரு 7-8 மிளகாய் போட்டிருக்கிறேன். இதுக்கு வெங்காய மிளகாய் கூடுதலாக போட்டால் தான் இந்த ரொட்டி சுவையாக இருக்கும். இதோட தேங்காய்ப்பூ சேர்த்து நீங்கள் செய்யலாம். தேங்காய்ப்பூ இல்லாமல் பட்டர் செய்கிற போது இன்னும் கொஞ்சம் சுவை கூடவாக இருக்கும். இப்போ நான் தேங்காய்ப்பூ இல்லை, பட்டரும் வெங்காய மிளகாயும் போட்டு எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு இப்போ பிறகு கொதி தண்ணி ஊற்றுறேன். இந்த பட்டர் போட்டதை அப்படியே கொதி தண்ணி ஊற்றினா இந்த மா கொஞ்சம் அவிஞ்சு கொஞ்சம் இந்த பச்சை மணம் இல்லாமல் வரும். அதனால் நான் கொதி தண்ணி போட்டு இதை கிளக்கிறேன். கோதுமை மாவுக்கு அதிகம் தண்ணி இழுக்காது. அப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணியை குறைவாகத்தான் விட்டுக்கொள்ள வேணும். இப்போ கையால் இந்த மாவை சேர்த்து கொள்கிறேன். இப்படி இந்த மாவை உங்களுக்கு ரொட்டி தட்டுற அளவுக்கு உருட்டி எடுக்கிறேன்னு பாருங்கள். மாவு அப்படியே கொஞ்சம் மெல்லமாக குழைச்செடுக்க வேணும். இதை சப்பாத்தி மாதிரி நாங்கள் இறுக்கி அமர்த்தக்கூடாது. இதை மெல்லமாக அப்படியே எடுத்து பட்டர் போட்டுருக்கிறேன். அப்போ உடனேயே இந்த ஒரு தட்டு எடுத்து அதில் மாவோ ஒயிலோ பூசை இல்லை. இதை இப்படியே இந்த மாவை எடுத்து நல்ல மெல்லிசாக தட்டி போட்டு இதை இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடாயினதும் அதில் போட்டு எடுப்போம். இப்போ தட்டு சூடாகிட்டுது. இதில் இப்போ இந்த ரொட்டியை போட்டு எடுக்கிறேன். இதுக்கு ஒயில் ஒரு கரண்டியால் நாங்கள் இந்த ரொட்டியை சுத்த வர மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தெளித்து கொண்டு இருப்போம். தேவைப்படுறக்கேற்ற மாதிரி அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை திருப்பி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரவும் திருப்பிடணும். அப்புறம் திரும்பவும் இந்த பக்கத்து ஒருக்கா வேக வைக்க வேணும். ஒவ்வொரு பக்கமும் 2 தடவை நாங்கள் திருப்பி எடுத்தோம் என்றால் அந்த ரொட்டி உள்ளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக, அந்த பட்டர் போட்டதுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் கூடுதலாக கிடைக்கும். சாப்பிட்ற போதும் அது நல்ல சுவையாக இருக்கும். பாருங்க, இப்படி 2 தரம் திருப்பி எடுத்துக்கொள்கிறேன். தேவைக்கு ஏற்ப இந்த எண்ணெயை நாங்கள் தெளித்து கொள்ளலாம். தேங்காய் எண்ணெயை அல்லது வெஜிடபிள் ஆயில் எடுத்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொள்கிறோம். இப்போ நல்ல ப்ரௌன் கலராக வந்துட்டுது. இப்போ மா கொஞ்சம் வெந்தும் உள்ளுக்கு வந்துடும். அப்போ நாங்கள் இந்த இதில் இப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி வந்ததும் நாங்கள் எடுத்து இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லா ரொட்டிகளையும் சுட்டு எடுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு நல்ல சுவையான வெங்காய மிளகாய் ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருக்குதுன்றால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.